ட்ராக் இருக்கும், அந்த கோடம்பாக்கம் அது எல்லாரும் தெரியும். அப்போ வந்து அங்கே நின்றுடுமா, வண்டி நின்றுடுமா. கார் நின்று போயிட்டா அவர் சொல்கிறாரு, சிவாஜி அண்ணன் என்ன பண்ணுவாராம், வெளியே வந்துட்டா எல்லாம் சூட்டுக்கு வாங்கிட்டு உள்ளவே உட்காந்து வரான். அந்த அந்த எல்லாம் கன்னடையெல்லாம் ஏற்றி விட்டு அவர் உள்ளவே உட்காந்து வரான், வெளியே வரமாட்டாராம். ஆனால் எம்ஜிஆர் அண்ணன் வந்தாருன்னா என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க, எம்ஜிஆர் அண்ணன் வந்தால் என்ன பண்ணுவாராம், அதாவது வெளியே வந்த உடனே அந்த பேனட்டில் வந்து உட்காந்து வரான், பேனட்டில் வந்து உட்காந்து வரான், வந்து எல்லாரையும் கேட்பாரான். நல்லா கவனிங்க, எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பில் தான் யாரையும் விடக்கூடாது, ரொம்ப ரகசியமாக நடக்கணும்னு நினைப்பாராம். ஆனால் வெளியே வந்துட்டாருன்னா எல்லாரையும் அவரே வந்து விழுந்து போது பார்ப்பாராம், பேசுவாராம். அது சொல்கிறாங்க அந்த அம்மா. இவர் வந்து பேனட்டில் வந்து உட்காந்து வரான், அந்த முன்பக்கம் இருக்கிற காரில் வரவங்க போகிறவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க, கை கொடுப்பாரா, விசாரிப்பாரா. பாருங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க. சிவாஜி அண்ணன் தன்னை வந்து ஒரு ப்ரைவசி வேணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இவர் பாருங்கள் அவர் வந்து எல்லாரோடையும் பழகிறாரு. அப்படி தான் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சு. அப்போ இது எங்களுக்கு எங்கே வரும்னா அந்த அன்பு இருந்தால் தான் வரும். சமூகத்தின் மேலே உங்களுக்கு